சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுக்காக நாம் இப்போது நின்று கொண்டிருப்பது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருமூலர் திருமுறை ஆசிரமம் என்ற ஒரு அற்புதமான ஆசிரமத்தில். திருமூலர் திருமுறை ஆசிரமம். அப்போ இந்த திருமூலரையும் 9ஆம் திருமுறையையும் சேர்த்து ஒரு பொழிவு கொடுத்தால் எப்படி இருக்கும் என்று பெருமான் சுப்புராயன் ஐயா அவர்களுடைய மனத்தில் உதித்த இந்த ஒரு எண்ணத்தை வைத்த காரணத்தினால இன்றைய பொழிவு நமக்கு 9ம் 10ம் என்ற தலைப்பில் மிக அழகான ஒரு பொழிவாக அமைத்து கொடுக்க இருக்கின்றார். இதில் என்ன குறிப்புன்னா, பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அருணபாணலிங்கேஸ்வரின் திருவடிகளில் இருந்து இந்த பதிவு உங்களுடைய திருச்செவிகளுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக கடலூரில் இருந்து சுப்புராயன் ஐயா அவர்கள் அருளியல்லையும் சரி உலகியல்லையும் சரி எல்லா விதத்திலையுமே மிகவும் அழகாக, அதாவது சிலர் உலகியல்லையே இருப்போம், சிலர் அருளியல்லையே இருப்பாங்க. ஆனால் ஐயா அவர்கள் உலகியலோடு சேர்த்து அருளியலும் வேண்டும் ஒரு மனிதனுக்கு அடுத்த நிலைக்கு செல்வதற்கு என்பதை வெறும் பொழிவோடு அல்ல, வாழ்ந்து காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். யோசிச்சு பார்த்தா ஐயாவுடைய படிப்பு, அவர் எப்படி வளர்ந்து வந்த சூழ்நிலை, இதையெல்லாம் பார்த்து இன்னைக்கு அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்கும்போது பெருமானின் கருணை முழுவதுமாக பெற்ற ஒரு ஆன்மா என்பதை நாம் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா அவருடைய பொழிவுகள் ஒன்றொன்றும் நமக்கு மிக அழகான முத்து முத்தாக அமைந்திருக்கின்றது இதுவரைக்கும். மேலும் மேலும் இப்படிப்பட்ட பொழிவுகளை ஐயா எல்லா இடங்கள்லையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை, இப்போ நாம் இருக்கிறது திருவண்ணாமலை என்பதனால இந்த ஒரு ஆசையையும் பெருமானுடைய திருவடிகளுக்கு வைத்து தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை, மற்றொரு செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பலக் கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்றுன், தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ, சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளான சிவபெருமான் திருவருளாலும் 9ஆம் திருமுறை ஆசிரியர்களின் குருவருளாலும் திருமூலர் பெருமானின் குருவருளாலும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற தொடர் ஞான வேள்வியிலே இன்று 9ம் 10ம் என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஓராண்டு தொடர் எழில் ஞான பூசையில் இந்த பூசையை தொடர்ந்து சீரோடும் சிறப்பாகவும் செம்மையாகவும் நடத்தி வருகின்ற நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றத்தின் நிறுவனர் அன்பு சகோதரி சிவ லாவண்யா அவர்களையும், இந்த எழில்ஞான பூசையிலே பங்கு கொண்டு பல்வேறு பாடல்களையும் பொழிவுகளையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய மழலைகள் முதல் பெரியவர் வரை இருக்கக்கூடிய அனைத்து அன்பர் பெருமக்களையும், இந்த எழில்ஞான பூசையை தொடர்ந்து இணையம் வாயிலாக சிந்தித்து வரும் அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். இன்று 9ம் 10ம் என்ற ஒரு தலைப்பிலே
சில சிந்தனைகளை சிந்திப்பதற்காக இறைவன் கருணை செய்துள்ளார். அந்த தலைப்பே எண்ணுமையாக தந்திருக்கிறார் சாமி. ஒன்றும் இரண்டும், இரவும் பகலும், இதுபோல் 9ம் 10ம் என்று ஒரு தலைப்பை தந்திருக்கிறார். இது என்ன 9ம் 10ம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், 9ஆம் திருமுறை தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதாவது 9ஆம் திருமுறையும் நமது 10ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருமந்திரமும் என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை சிந்திக்கலாம். இதை நம்ம எப்படி இன்னும் விரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, திருமூலரும் திருமாளிகை தேவரும், திருமூலரும் சேந்தனாரும், திருமூலரும் திருக்கருவூர் தேவரும், இப்படி அப்படி விரித்து கொண்டே போகலாம். இன்றைக்கு இறைவன் எவ்வாறு அடியனுடைய சிற்றறிவிலே உணர்த்துகிறாரோ அந்த அளவிலே நாம் இன்றைய சிந்தனைகளை தொடருவோம். முதலிலே நாம் திருமாளிகை தேவரனுடைய திரு இசைப்பா தான் நமக்கு முதலிலே 9ஆம் திருமுறையிலே தொகுக்க பெற்றுள்ளது. அதிலே நம்ம திருமாளிகை தேவரே எப்படி வருகிறார்னு சொல்லி பார்க்கும்போது திருமூலர் மரபிலே தான் அவர் வருகிறார். நமக்கு இன்றைக்கும் நமக்கு திருவாவடுதுறையில் தான் அவருடைய குருமூர்த்தம் விளங்குகிறது. அதுவே ஒரு ஒற்றுமையை நம்ம முதலிலே பார்க்கலாம். திருமூலருடைய அந்த பரம்பரையில் தான் திருமாளிகை தேவர் வருகிறார். அதே போல் நம்மளுடைய சேந்தனார் பெருமானை நம்ம எடுத்துக்கொண்டால், சேந்தனார் பெருமான் நமக்கு தெரியும், அவர் பட்டினத்தாரனுடைய கணக்கராய் வாழ்ந்தவர். அப்படி இருக்கும்போது பட்டினத்தாரனுடைய கட்டளைப்படி அந்த செல்வங்களை எல்லாம், அந்த கஜானான்னு சொல்லக்கூடிய அந்த நிதி அறைகளை எல்லாம் என்ன சொல்கிறார், திறந்து விட சொல்கிறார். திறந்து விட சொல்ல உடனே அதை அப்படியே செய்கிறார் நம்முடைய சேந்தனார் பெருமான். அவர் நினைத்திருந்தால் அந்த கஜானாவை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் என்ன வேணாலும் செய்திருக்கலாம். ஏன்னா பட்டினத்தார் தேவையில்லை என்று சொன்னதை அவர் என்ன வேணாலும் செய்திருக்கலாம். அப்போ சேந்தனார் எதை உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு திருமூலர் பெருமான் அருளி செய்த அந்த செல்வம் நிலையாமை என்ற ஒரு அந்த தன்மையை உணர்ந்திருக்கிறார் நம்முடைய சேந்தனார் பெருமான். அதே போல் நம்முடைய திருவாவடுதுறையிலே ஒரு பதிகமும் நமக்கு அருளி இருக்கிறார் நம்முடைய சேந்தனார் பெருமான். அந்த வகையிலும் நமக்கு திருமூலரோடு அவர் தொடர்புடையவராக கருதப்படுகிறார். அதே போல் நம்ம அந்த செல்வம் நிலையாமை அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய பாடல்களை நமக்கு அருளி இருக்கிறார் திருமூலர் பெருமான். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு திருமந்திரம், மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் களம் போல. நமக்கு அந்த செல்வம் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு திருமூலர் பெருமான் சொல்கிறார்னு சொன்னால், மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற, அது கவிழ்கின்றன்னு சொல்லலை, உடனே, அது எந்த நேரத்துலையும் இமீடியட்டாக அப்படி சொல்கிறாரு. இந்த நேரத்திலையும் நம்மளுடைய செல்வங்கள் எல்லாம் நிலையில்லாததாக தான் இருக்கிறது. அது எப்படின்னா, உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் களம் போல. இப்போ கப்பல் சென்று கொண்டிருக்கிறது, கவிழ்ந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். அது எப்போ வேணாலும் நடக்கலாம். அதுபோல் இந்த செல்வம் என்பது, இன்றைக்கு நம்மிடத்திலே செல்வம் இருக்கிறது, அது எப்போதும் நம்முடனே இருக்கும் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அதை தான் நம்முடைய சேந்தனார் பெருமான் அந்த செல்வம் நிலையாமை என்பதை உணர்ந்து தான், அந்த திருமூலர் பெருமான் நமக்கு ஏற்கனவே அருளியுள்ள செல்வம் நிலையாமை என்பதை உணர்ந்து தான் பட்டினத்தாரனுடைய கட்டளையை அப்படியே உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அவர் அதை செயல்படுத்தினார் என்பதையும் நம்ம ஒப்பு நோக்கலாம். நம்முடைய சேந்தனார் பெருமானுடைய ஒரு வரி, அந்த 9ஆம் திருமுறையிலே நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான வரி, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை என்று சொல்லுவார். இந்த கற்றவர் விழுங்கும் கற்பக கனி என்று சொல்வதை தான் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்குறோம். அது எப்படி திருமூலரோட கனெக்ட் ஆகுது, எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கும்போது, முதல்ல கற்றவர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். முதலில் கற்றவர் அப்படின்னு சொன்னால் நூல்களை கற்றவர் அப்படின்னு சொல்கிறோம். நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன், நான் இந்த டிகிரியில் அது முடிச்சிருக்கேன், அந்த நூல்களை கற்றவரா என்று சொன்னால், இந்த கற்றவர் என்று சொன்னால் மெய் நூல்களை கற்றவர் தான் உண்மையாக கற்றவர் என்று இங்கே சேந்தனார் பெருமான் அருளி இருக்கிறார். அந்த மெய் நூல்கள் என்ன, மெய்நூல்கள் என்ன, மெய்நூல்கள் ஒன்றா அல்லது மெய்நூல் ஒன்றா அல்லது மெய்நூல்கள் பலவா என்று முதலிலே ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டால், இதற்கு எங்கே விடை கிடைக்கிறது என்று சொன்னால், முதலில் நமக்கு காலத்தால் முற்பட்ட திருமூலரிடத்திலே தான் இதற்கு தக்க விடை இருக்கிறது. அந்த மெய் நூல்கள் என்று சொன்னாலே அது இறைவனால் அருளி செய்த நூல் மட்டுமே மெய்நூல் என்று அழைக்கப்படும். அப்போ இறைவனால் அருளி செய்த நூல் ஒன்றா அல்லது பலவா, இரண்டா என்று கேட்டால் இதற்கு திருமூலர் தான் நமக்கு விடை தருகிறார்.
இது எப்படி அப்படின்னு சொன்னால், இறைவன் அருளி செய்த நூல்கள் 2 என்று நமக்கு நூல்கள் சொல்கின்றன. அப்போ இறைவன் பெரிய கருணையாளராச்சே, அவர் ஒரு நூலிலே அனைத்தையும் சொல்லிவிட முடியாதா, அவரால் இயலாதா என்று பார்த்தால், அதற்கும் அவருடைய பெரும் கருணை தான் நமக்கு, அந்த கருணையை தான் எண்ணி போற்ற வேண்டி இருக்கிறது. எதற்காக அவர் 2 நூல்களை அருளி செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இறைவன் அருளி செய்த நூல்கள் 2, அதில் ஒன்று வேதம், மற்றொன்று ஆகமம். எதற்காக வேதம் ஆகமம் என்று 2 நூல்களை அருளி செய்தார் இறைவன்? அது கருணைன்னு சொன்னோம். என்ன கருணை என்று பார்க்கும்போது, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மீது கொண்ட கருணையால் இறைவன் அந்த 2 நூல்களை அருளி செய்திருக்கிறான். அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் பொதுவாக, அதாவது இந்த நிலைக்கே வராமல், அதாவது இறைவன் இருக்கிறான் என்ற உணர்வு அனைவரிடத்திலும் இருக்கிறதா என்று நம்ம இன்று சிந்திக்கும்போது, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சிந்திக்கும்போது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது, இல்லைன்னே சொல்லிடலாம். அப்படி பார்க்கும்போது அப்போ இறைவன் எவ்வளவு கருணையாளனாக இருந்தால், நீ இறைவனே இல்லை என்று சொல்பவருக்கும் ஒரு நூலையும், இறை அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தினிபாதர், அது பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள், அவர்கள் தான் சத்தினிபாதர்னு சைவ சித்தாந்தத்தில் ஒரு டெர்மினாலஜி சொல்லப்படுகிறது. அவருக்கு மற்றொரு நூலும் அருளி செய்திருக்கிறான் இறைவன். அந்த வேதம் என்பதை நம்முடைய திருமூலர் பெருமாள் தான் அதை நமக்கு விளக்குகிறார். வேதத்தை விட்ட அறம் இல்லை என்று சொல்கிறார். அப்போ மனிதன் அடைய வேண்டிய உறுதி பொருள்கள், அது புருஷார்த்தங்கள்னு வடமொழியில் சொல்லுவாங்க. அது அறம்பொருள் இன்பம் வீடு. அதிலே அந்த அறம்பொருள் இன்பத்தை நமக்கு மிகுதியாக சொல்வது, அது நம்ம எப்போதும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? அந்த இன்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி இன்பமாக இருக்க முடியும் என்று சொன்னால், நம்மிடத்திலே பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருள் இருந்தால்தான் நாம் இன்பமாக இருக்க முடியும். சரி, அந்த பொருள் எவ்வாறு நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதற்கு தான் அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும் என்று நமக்கு வகுத்திருக்கிறார் பெருமான். அதுதான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத நெறி. அப்போ அறவழியில் பொருளீட்டி இன்பமாக இருத்தல் என்பதுதான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. நாம் அனைவரும் இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், பொருளீட்டி இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அதில் என்ன குறிப்புனா, அறவழியில் பொருளீட்டி இன்பமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த பிறவியில் இந்த உலகத்தில் ஓரளவுக்கு அது நிலையுடையதாக ஒரு அறத்தன்மையோடு இருக்கும். எப்படியும் பொருள் ஈட்டலாம் என்பதெல்லாம் அது தீவினை அந்த பயனிலே சென்று அது துன்பமாய் முடியும், பாவக்கணக்கிலே சென்று சேரும். அதனால் நம்ம அறவழியில் பொருளீட்டி இன்பமாக இருக்க வேண்டும் என்பதை பொதுவாக நம்ம அனைவருக்கும் சொல்வது தான் இந்த வேதம். அதனால தான் வேதத்தை விட்ட அறம் இல்லை என்று திருமூலர் பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அப்போ ஆகமம் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், அதை நம்மளுடைய திருமூலர் பெருமானே ஒரு பாடலிலே அருளி செய்தார். அது எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், திருமூலனுடைய குரு மரபு, அவர் எப்படி வந்தார் அப்படின்றத ஒரு பாடலில் திருமந்திரத்திலே நமக்கு அருளி செய்கிறார். அதில் அவர் எப்படின்னா, நம்ம தட்சிணாமூர்த்தி இருக்கார் இல்லையா, இந்த தட்சிணாமூர்த்திக்கு கீழே 4 பேர் பாடம் கேட்டுருப்பாங்க. அப்போ தட்சிணாமூர்த்திக்கு கீழே ஒரு 4 வயதானவர்கள் பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பாடம் என்ன, அது வேதம். இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய திருஞான சம்பந்தர் திரு கூற்றிருக்கையில் நமக்கு அருளி செய்திருக்கிறார். 4வர்க்கு ஒளி நெறி காட்டினை என்று அருளி செய்வார். அப்போ இங்கே அது அந்த 4வர்க்கு ஒளிநெறி காட்டினை என்பது அங்கே அருளி செய்தது வேதம், அது பொது நூல். இப்போ இந்த 4 யாருன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது சனகாதி முனிவர்கள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய 4 அவர்கள் தான் 4. இந்த 4 அவர்களுடைய அந்த நிலை மாற மாற நம்முடைய ஆகமத்தை பெருமானிடத்திலே சென்று கேட்கிறார்கள். விண்ணப்பமாக கேட்கும்போது பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இது ஏற்கனவே யாம் நந்தியம் பெருமானிடத்திலே உபதேசித்திருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவரிடத்தில் சென்று பெறுக என்று அருளி செய்கிறார். அதனால் இந்த 4 பெருமக்களும் நந்தியம் பெருமானிடத்திலே சென்று உபதேசமாக பெற்றது தான் ஆகமம். அந்த ஆகமம் என்பது சிறப்பு நூல். இப்போ நம்ம வேதம் சொன்னோம், அது பொது நூல், அது அறம்பொருள் இன்பத்தை நமக்கு சொல்வது. இந்த ஆகமம் என்பது வீடு பேற்றையே நமக்கு தருவது. அந்த வேதம் என்பதை 2 பகுதிகளாக பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஒன்று கண்மகாண்டம், மற்றொன்று ஞானகாண்டம்.
அந்த கண்மகாண்டத்தையே பிடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் தாரகாவனத்து ரிஷிகள் அவர்கள் எல்லாம். அவர்களுக்காக தான் அந்த நம்மளுடைய திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி நமக்கு அந்த திருவுந்தியாரனுடைய முதல் பாடலில் நமக்கு சொல்லுவார், கண்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால் கண்மம் கடவுளோ உந்திபெற கண்மம் சடமதால் உந்திபெற என்று ரமண மகரிஷி அருளி செய்வார். அது அந்த வேதத்தினுடைய கண்மகாண்டத்தையே போற்றக்கூடியவர்களை மறுப்பதாக இருக்கக்கூடியது அந்த ரமணருடைய அந்த திருவுந்தியார் பாடல். சரி, இப்போ அந்த கண்மகாண்டம் ஞானகாண்டம் என்று 2 பகுதியாக வேதம் இருக்கிறது. அந்த ஞானகாண்டம் என்பது தான் வேதத்தினுடைய அந்தமாக இருப்பது. வேதத்தினுடைய அந்தம் வேதாந்தம், அதுதான் ஞானகாண்டம். இதுதான் உபநிடதங்கள் என்று சொல்லக்கூடியது. அப்போ வேதம் சொல்லும்போது அறம்பொருள் இன்பம் மட்டுமே நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், அறம்பொருள் இன்பத்தை மிகுதியாகவும் வீடு பேற்றை குறைவாகவும் சொல்வதால் இது பொது நூல் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஆகமத்துக்கு வந்தோம்னா, ஆகமத்தை அருளி செய்தது யார் என்று சொன்னால் நந்தியம்பெருமானிடத்திலே 4 பெருமக்கள் உபதேசமாக பெற்றார்கள். அப்போ அவர்கள் மட்டும் பெற்றார்களா அப்படின்னு சொன்னால் திருமூலர் நமக்கு எடுத்து காட்டுகிறார், நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் 4. அவன் 4 தான் நம்ம இப்போ சொன்னோம், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். நம்ம இன்றைக்கி கூட சொல்லும்போது நந்தி பரம்பரை தானே சொல்லுவோம். சயிலாதி மரபு, திருக்கைலாய பரம்பரை, திருவாவடுதுறை ஆதீனமாக இருந்தாலும் சரி, திரு தருமபுர ஆதீனமாக இருந்தாலும் சரி, எந்த ஆதீனமாக இருந்தாலும் அந்த சயிலாதி மரபு, திருக்கைலாய பரம்பரை என்று தான் நம்ம இன்றைக்கும் போட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அந்த நந்தியம்பெருமான் தான் முதல் குரு. அவரிடத்திலே நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் 4. அவர் 4 பேர் சொல்லிட்டார். அப்புறம் சிவயோக மாமுனி 5வது ஒருத்தர் சொல்கிறார். அப்புறம் மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்று என்னோடு என்மருமாமே என்று திருமூலர் பெருமான் அருளிச்சார். அப்போ நந்தியம்பெருமானிடத்திலே ஆகமத்தை பாடமாக கேட்டவர்கள் 8 பேர் அப்படின்னு சொல்லி திருமூலர் அவர் வந்த வரலாறை சொல்கிறார். சிவயோக மாமணி அது தெரியும், தில்லையிலே தரிசனம் கண்டவர்கள் வியாக்கிரபாதர், புலிக்கால் முனிவரும் அப்புறம் பதஞ்சலி முனிவர் 2 பேரும். அவங்க 2 பேர் சிவயோக மாமுனி 4, 7 ஆச்சு, 7ஓட திருமூலரையும் சேர்த்து 8 பேர் என்று திருமூலர் அங்கே சொல்கிறார். இந்த கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை என்பதற்காக சொன்னோம். அந்த கற்றவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த மெய்நூல்களை கற்றவர். அந்த மெய்நூல்கள் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் அது வேதம் ஆகமம் 2ஆக இருக்கிறது. அந்த 2ஆக இருக்கிறது என்பதை நமக்கு திருமூலர் தான் முதல்ல எடுத்து சொன்னது. அந்த வேதம் என்பது பொது நூல், ஆகமம் என்பது சிறப்பு நூல். இந்த வேதத்தில் கண்மகாண்டம் ஞானகாண்டம் 2 பகுதி சொன்னோம். அதே போல் ஆகமத்திலும் 3 பகுதி அல்லது 4 பகுதிகளாக இருக்கிறது. அது 3 பகுதியாகவும் சொல்லப்படும். அது எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம சத்தினிபாதர்னு சொல்லும்போது நமக்கு தவம் என்று சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், சரியகிரிய யோகம் என்று சொல்லுவோம். அப்போ அந்த ஆகமம் என்பது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறதுனா, சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை 3 பகுதியாக சொல்லப்படும். எப்படின்னா தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேசக்கலை. இந்த சரியாபாதம் என்பது தந்திரக்கலை, கிரியாபாதம் யோகபாதம் 2ம் சேர்ந்து மந்திரக்கலை என்று அழைக்கப்படும். அந்த ஞானபாதம் தான் உபதேசக்கலை. நம்முடைய சைவ சித்தாந்தம் அனைத்துமே அந்த ஆகமத்திலே இருக்கக்கூடிய உபதேசக்கலை என்று சொல்லக்கூடிய ஞானபாதம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஞானபாதம் தான் நம்ம ஒரு ஆன்மா அடையக்கூடிய ஒரு முடிந்த முடிவை நமக்கு தரக்கூடியது. அந்த முக்தின்னு சொல்லும்போது பதமுத்திகள், பரமுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சரியை கிரியை யோகம் இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பெறக்கூடிய முத்தி பதமுத்திகள். அது சாலோகம், சாமீபம், சாரூபம் என்று சொல்லப்படும். இந்த ஞான நிலையிலே சென்று அந்த ஞானத்தை பெற்று இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய ஆன்மாக்கள் பெறக்கூடிய முத்தி பரமுத்தி. அதுதான் முடிந்த முத்தி, அதுதான் சாயுஜ்ய முத்தி என்று சொல்லப்படும். நம்முடைய இலக்கு என்னவாக இருக்கணும், ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய திருவடி. அதையும் நமக்கு திருமூலர் தான் நமக்கு சொல்கிறார். திருமூலர் மட்டும்தான் அந்த இலக்கை கொண்டிருக்கிறாரான்னு சொன்னால், 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் அனைவருடைய இலக்கும் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய திருவடியை அடைவதே இலக்கு. 9ஆம் திருமுறை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அந்த இலக்கா அப்படின்னு சொன்னால், நம்முடைய அருளாளர் அனைவருக்கும் இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய திருவடி அடைதலே இலக்கு என்பதை தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள். வேறு ஏதாவது ஒவ்வொரு அருளாளரும் ஒவ்வொரு இலக்கு வைத்திருக்கலாம் அல்லவா? ஏன் ஒரே இலக்கை வைத்திருக்கிறார்கள் என்று நாம் அதை சிந்தித்து பார்க்கும்போது, ஏன் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும்?
வேறு ஏதாவது இருக்கணும்ல. நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும், நமக்கு துன்பம் இருக்கக்கூடாது. அதுதானே இலக்காக இருக்கணும். ஏன் இறைவனுடைய திருவடி இலக்காக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அருளாளர்களுடைய இலக்கும் அதுதான். துன்பமே இல்லாத இன்பத்தை பெற வேண்டும் என்பது தான் இலக்கு. அதுதான் ஆனந்தத்தை பெற வேண்டும் என்பது தான் இலக்கு. அந்த இலக்கை எங்கே சென்று பெறலாம் என்பது அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், நமக்கு தெரியல. நம்ம ஒரு சினிமாவுக்கு போனால் ஒரு இன்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அந்த இன்பம் நிலைத்த இன்பமாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அது ஒரு 2 மணி நேரத்தில் போயிடுது. அந்த இன்பமும் நிலைத்த இன்பமாக இருக்க, அது அனுபவிக்கக்கூடிய நேரத்திலும் குடும்பத்தோடு போகும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னு அது அனுபவிக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். அது அப்போ நம் உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் துன்பத்தோடு கூடிய இன்பமாக இருக்கிறது, நிலை இல்லாததாக இருக்கிறது. அப்போ இறைவனுடைய திருவடி ஏன் இலக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அனைவருக்கும், இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்கும், சரி நமக்கு பகுத்தறிவு ஆறறிவுன்னு சொல்லக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய 3 குறைபாடுகள் அனைவருக்குமே இருக்குது. இந்த 3 குறைபாடு எல்லாருக்கும் இருக்குது. என்ன இருக்குது 3 குறைபாடு அப்படின்னு சொன்னால், நாம் எப்போதும் இங்கேயே இருப்போமா? தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, நம்பி ஆரூரர் வாக்கு. அப்போ நம்ம பிறந்துட்டோம், அப்போ ஒரு நாள் மறைய தான் இருக்கிறோம். அப்போ என்றைக்குமே இங்கே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அது நம்மளால் முடியல, அது ஒரு குறைபாடு. 2வது குறைபாடு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரியுதா? நம்ம வந்து இப்போ தான் 9ஆம் திருமுறை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அது தெரிந்து கொண்டாலும் இப்போ ஏற்கனவே ஒரு 15-16 பொழிவு பண்ணிட்டோம். அந்த பொழிவே திருப்பி கேட்கும்போது இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்னு தெரியுது. நம்முடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா சிற்றறிவாக இருக்கிறது. இந்த அறிவினுடைய லட்சணத்தை நமக்கு சித்தாந்தத்தில் அழகாக புட்டு வைப்பாங்க, சிவஞான சித்தியாரில். இந்த அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, மறந்து மறந்து அறியும் அறிவு, இது நாம அறிய முடியாது, அறிவிக்க அறியும் அறிவு, இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டியலே அருணந்த சிவம் அங்கே அருளி செய்வார். அதை அங்கே பார்க்கலாம். அப்போ நம்முடைய அறிவு குறைபாடு உடையதாக இருக்கிறது. அதுவே ஒரு குறைபாடு தான். முதல்ல எப்போதுமே நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிலைத்து இருப்பதில்லை, அது ஒரு குறைபாடு. நம்ம எப்போதும் நிலைத்து இருக்க தான் விரும்புகிறோம், ஒன்று. 2வது, நம்ம அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அது தெரியணுமா, நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்றது தெரியறது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது நமக்கு தேவையில்லாதது. ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், செய்திகள் நிறைய இருக்கிறது இல்லையா? ஆனால் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறோமே. ஆனால் நம்முடைய அறிவு அப்படி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. அது மறந்து தான் அறிகிறோம். ஒன்று அறிகிறோம், நல்லா தெரிஞ்சிருக்கு, எனக்கு இப்போ கேட்டால் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய அறிவினுடைய குறைபாடு, லட்சணம் அப்படி இருக்குது, அது ஒரு குறைபாடு. 3வது குறைபாடு துன்பம். நம்ம அனைவருக்குமே துன்பம் வருகிறது இல்லையா? துன்பமே இல்லாமல் நான் எல்லாம் இன்பமாக இருக்கிறோம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சாமி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ரொம்ப அடியார் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்களே சொல்லக்கூடிய ஒரு அது சொல்லக்கூடிய கருத்து தான். சாமி ரொம்ப சோதிக்கிறாருன்னு வேறு சொல்கிறோம். ஆனால் பெருமான் எப்போதுமே சோதிப்பது இல்லை. ஏன்னா அவர் எங்கே இருக்காருன்னா, அது திருமூலர் தான் சொல்கிறாரு, உள்ளத்து ஒருவனை உள்ளுரு சோதியை உள்ளமிட்டு ஓரடி நீங்கா இறைவனை அப்படின்னு சொல்லி திருமூலர் இறைவனை சொல்கிறார். இறைவன் அப்படி இருக்கும்போது அவன் சோதித்து தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இறைவன் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய 3 குறைபாடு என்ன சொன்னோம்? எப்போதும் நாம் இருப்பதில்லை. 3வது, நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சுக்க முடியல. நம்முடைய அறிவு ஒரு சிற்றறிவாக இருக்கிறது, குறைபாடுடைய அறிவாக இருக்குது. 3வது, துன்பம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எப்போதும் இன்பமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நாம் எல்லாம் அதுதானே நினைக்கிறோம். எப்போதும் நாம் இங்கே இருக்கணும், நம்மளுடைய எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அப்போ நமக்கு துன்பமே இருக்கக்கூடாது. இந்த 3ம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போனால் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னால், இது திருமூலரனுடைய திருமந்திரத்துலேருந்து எடுக்கப்பட்ட செய்தி தான். எங்கே போனால் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய திருவடிக்கு சென்றால் இந்த 3 குறைபாடுகளும் தீரும். ஆகையால் தான் எல்லா அருளாளர்களும் இறைவனுடைய திருவடியை இலக்காக கொண்டார்கள். எப்படி அப்படின்னு சொன்னால், இறைவன் எப்படிப்பட்டவர்? இறைவனுக்கு ஒரு பேர் இருக்குது, சச்சிதானந்தன் அப்படின்னு பேர். என்ன பேர் அப்படின்னு சொல்லுவோம், அதை பிரிப்போம். சத்து, சித்து, ஆனந்தம். அது இறைவனுடைய எண்குணத்தை இந்த 3க்குள்ளே அடக்குவாங்க. அந்த சத்து அப்படின்னு சொன்னால், இறைவன் என்றும் ஒருபடித்தாக இருக்கக்கூடியவன் சத்து, என்றும் நிலையானவனாக இருக்கக்கூடியவன். நம்முடைய முதல் குறைபாடு என்ன?
நம்ம என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்போ நம்ம என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சா என்னைக்கும் யார் இருக்காரோ அவருடைய திருவடியை பிடிக்கணும். அங்கே பிடிச்சா அந்த முதல் குறைபாடு நிவர்த்தி ஆகும், தீரும். இப்போ ரெண்டாவது குறைபாடு என்ன சொன்னோம், நமக்கு நிறைய தெரியல, நம்முடைய அறிவு குறைபாடுடைய அறிவாக இருக்குதுன்னு சொன்னோம். அந்த சத்து சித்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சித் அப்படின்னு சொன்னாலே அது இறைவனுடைய பேரறிவு. அந்த பேரறிவை நாம் சிக்கன பிடித்தால் நம்முடைய அறிவும் சித்தாம் தன்மையை பெறலாம். இந்த ஆன்மா சித்தாம் தன்மையை பெறலாம். முதல்ல சத்தாம் தன்மையை பெறலாம். இறைவனை பிடித்தால் சித்தாம் தன்மையை பெறலாம். இப்போ மூன்றாவது குறைபாடு துன்பம் அப்படின்னு சொன்னோம். அந்த துன்பம் போகணும்னா யாருக்கு பிடிக்கணும், அந்த சத்து சித்து ஆனந்தம்னு சொன்னார் இல்லையா, எல்லாருக்கும் சொல்லக்கூடியது தான். அந்த ஆனந்தம் என்று சொன்னாலே அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், துன்பமே இல்லாத இன்பத்திற்கு பேர் தான் ஆனந்தம். தில்லையில் சென்று மூவர் பெருமக்களும் அந்த தரிசனம் செய்யும்போது அந்த சேக்கிழார் பாடக்கூடிய பாடல் ரொம்ப அற்புதமான பெரிய புராணத்தை சொல்லக்கூடிய பாடல்கள். அது எல்லாரும் நம்ம நம்பி ஆரூர் தரிசிக்கக்கூடிய பாடல்களை தான் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக, குணமொரு 3 திருந்து சாத்துவிகமேயாக, இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் வந்த தனிப்பெருங்கூத்தினுள் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அந்த இன்பம், அப்போ அந்த இன்பம் என்பது துன்பமே இல்லாத இன்பம். நம்ம இன்றைக்கு உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாமே துன்பத்தோடு கூடியதாக இருக்கிறது. துன்பமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை, அதுதான் ஆனந்தம் என்பது. அந்த ஆனந்தத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆனந்தமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை சிக்கனை பிடிக்கணும். அப்போ சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தன் அப்படின்னு அதனால தான் அவனுக்கு பேர். அப்போ சத்தாம் தன்மையையும் சித்தாம் தன்மையையும் ஆனந்தத்தையும் நாம் பெற வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய திருவடியை நாம் சிக்கனை பிடிக்க வேண்டும். அதனால தான் அருளாளர்கள் எல்லாரும் ஒரே இலக்கை கொண்டிருந்தார்கள். அப்போ அதனால தான் நம்ம சைவ சமயத்துக்கு எப்போதுமே சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு ராஜபாட்டை இருக்குது. இந்த ராஜபாட்டை அவ்வளோ நமக்கு நல்ல வழிநடுக நமக்கு வழிகள் இருக்கிறது. எல்லாரும் நமக்கு வழி காட்டி கொண்டு இருக்கிறார்கள். யார் பிடிச்சிக்கலாம், யாரை பிடிக்கணுமா, நம்பியாரரை பிடிக்கணுமா பிடிச்சிக்கலாம், அப்பர் பெருமானை பிடிக்கணுமா பிடிச்சிக்கலாம், ஞானசம்பந்தரை பிடிக்கணுமா பிடிச்சிக்கலாம், திருக்கருவூர் தேவரை பிடிக்கணுமா பிடிச்சிக்கலாம், திருமாளிகை தேவரை பிடிக்கணுமா, யாரை வேணாலும் பிடிச்சிக்கலாம். அவ்வளோ ஒரு ராஜபாட்டை இருக்கிறது. அனைத்து அருளாளர்களும் நமக்கு காட்டக்கூடிய வழி ஒரே வழி, அவனுடைய இலக்கு எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வேற எங்கேயே போனீங்கன்னா ஒவ்வொரு அருளாளரும் ஒவ்வொரு இலக்காக கொண்டிருந்தார்கள் என்று வைத்துக்கொண்டால் நம்ம யாரை பின்பற்றுவது என்பதே நமக்கு தெரியாது. ஒரு பெரிய ஒரு குழப்பத்துக்கு ஆளாகி ஒரு கேள்விக்குறியாயிடும். அதனால தான் நமக்கு தெளிவாக நம்முடைய சைவ சமயம் என்பது நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் கொண்ட இலக்கு ஒரே இலக்கு, இறைவனுடைய திருவடி. ஏன் அந்த திருவடியை பெறணும் அப்படின்றதையும் நம்முடைய திருமூலருடைய வாயிலாக தான் பெற்றோம். இந்த கற்றவர் விழுங்கும் கற்பக கனின்னு சொன்னார் இல்லையா, அந்த கனி என்பது தான் திருவடியினுடைய இலக்கு. அந்த கனி என்பது தான் அந்த சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடிய தன்மை. அந்த கனி என்பது தான் அந்த ஆனந்தம். அப்போ இந்த சேந்தனார் பெருமான் அருளி செய்தார் இல்லையா, அந்த அருளி செய்ததை நம்முடைய திருமூலருடைய அந்த அருள் வாக்கோடு நம்ம ஒப்பிட்டு நாம் இன்னைக்கு சிந்தித்தோம். அந்த கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை அப்படி சொல்லும்போது அந்த மெய்நூல்களை கற்றவர், அந்த மெய்நூல்கள் என்பது திருமூலரனுடைய வாக்கிலிருந்து வேதம் ஆகமம். வேதம் என்பது பொது நூல், அது கண்மகாண்டம் ஞானகாண்டம் என்று 2 பகுதியாக இருக்கிறது, அது உலகவருக்கு உரியது. ஆகமம் என்பது சிறப்பு நூல், அது தந்திரக்கலை மந்திரக்கலை உபதேசக்கலை என்று 3 பகுதியாக இருக்கிறது. சத்தினிபாதருக்கு உரியது, அது சிறப்பு நூல் என்றெல்லாம் நம்ம அது பார்த்தோம். இதே கருத்து தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலையும் வருது. அதனால தான் நம்ம திருமந்திரத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறோம், தோத்திரத்தில் சாத்திரம் என்று திருமந்திரத்தை நாம் அழைக்கிறோம். அப்போ அந்த அந்த கற்பக கனின்னு சொன்னார் இல்லையா, அந்த கற்பக கனி என்பதற்கு தான் நம்முடைய இலக்கு என்னவாக இருக்கிறது என்பதை நம்ம இப்போ சிந்தித்தோம். அந்த கற்பக கனி என்பது இறைவனுடைய திருவடி. அந்த இறைவனுடைய திருவடியை தான் எல்லா அருளாளர்களும் இலக்காக கொண்டார்கள். அப்போ எல்லா அருளாளர்களும் ஏன் அந்த இலக்காக கொண்டார்கள் என்பதற்கான காரணத்தை தான் நம்ம பார்த்தோம். இப்போ அதே போல் நம்முடைய திருக்கருவூர் தேவர், அவர் பார்க்கும்போது திருக்கருவூர் தேவரே சித்தர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. திருமூலர் யார், திருமூலரும் சித்தர். அப்போ சித்தர் என்பதற்கும் சிவசித்தர் என்பதற்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. இப்போ நம்ம சித்தர் என்பதை நம்ம ஒரு பொதுவான கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம். அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அனிமா லெஹிமா என்று சொல்லக்கூடிய அந்த அட்டமா சித்திகளை
அட்டமா சித்திகள் கைவர பெற்றவர்கள் எல்லாம் சித்தர்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறார்கள். நம்முடைய திருவண்ணாமலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சொல்கிறோம். ஆனால் சிவ சித்தர்கள் என்று சொல்லும்போது அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த பட்டியலுக்குள்ளே அடங்குகிறார்கள். அதில் இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய திருக்கருவூர் தேவர், நம்முடைய திருமூலர் பெருமான். திருமூலர் பெருமானே உபதேசம் என்ற பகுதியில் சிவ சித்தர்தாமே என்று அருளி செய்வார். சித்தர்தாமேன்னு சொல்ல மாட்டார், சிவ சித்தர்தாமே என்று. அப்புறம் இந்த திருமந்திரம் என்பது ஒரு பெரிய கடல் போல இருக்கிறது இல்லையா, 3000 பாடல். அந்த 3000 பாடலையும் நம்ம எப்போ படித்து முடிக்கிறது? 3000 பாடலில் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு? நம்முடைய வாழ்நாள் போதுமா? நம்ம இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான உலகத்தில் நம்ம எப்படி அதை தெரிந்து கொள்வது என்பதற்கு திருமூலரே நமக்கு ஒரு சூட்சுமமாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3ம் ஒன்றாமே. நீங்கள் திருமந்திரத்தில் எடுத்திங்கன்னா எந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்குது, மந்திரம் இருக்குது, யோகம் இருக்குது, ஞானம் இருக்குது. இப்போ யார் அது எந்த ஆன்மா எதை விரும்புகிறதோ அதை பற்றி கொள்ளலாம். ஏன்னா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அந்த 9 ஆகமத்தை தமிழிலே இறைவனுடைய அருளால் தருகிறார். நம்முடைய அந்த 9 ஆகமத்தினுடைய பெயரே தருகிறார் நம்முடைய திருமூலர் பெருமான். அதில் வருது, நம்ம திருமந்திரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்போ அந்த இது எதுக்காக சொன்னேன்னா, அந்த திருமூலனுடைய உபதேசம் என்ற பகுதி மிக மிக முக்கியமான பகுதி. அந்த உபதேசம் என்ற பகுதி தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே ஈடுபாடு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, அவர்களுக்கு முதலிலே சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருப்பது திருமூலனுடைய 30 உபதேசம். அந்த 30 உபதேசத்தை நாம் முழுமையாக கற்றால் திருமந்திரத்தினுடைய சாரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பது திருமூலர் பெருமான் அருளி செய்த கருத்து. அந்த அந்த சிவசித்தர் என்பதற்காக சொல்லலாம். அந்த சிவசித்தர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அட்டமா சித்திகள் பெற்றவர்கள் எல்லாம் சித்தர்கள். அப்போ சிவசித்தர்கள் என்பவர் யார் அப்படின்னு சொன்னால், அட்டமா சித்திகள் அவர்களுக்கு கைவர பெற்றிருக்கும். ஆனால் அந்த சித்திகளையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள், நான் செய்கிறேன் என்ற ஒரு அந்த தன்முனைப்போடு இல்லாமல் இறைவனுடைய அருளால் அனைத்தும் நடக்கிறது என்ற ஒரு தன்மையை பெற்றவர்கள், சிவஞானத்தை பெற்றவர்கள் தான் அந்த சிவசித்தர்கள் என்பவர். இப்போ நம்ம அது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் கடை விரித்தால் போல் இருக்கிறது நிறைய இடங்கள் எல்லாம். அந்த தன்மைகள் எல்லாம் அது எந்தெந்த ஆன்மாவிற்கு எந்த ஆன்மா எந்த பக்குவத்தில் இருக்கிறதோ அந்த பக்குவத்திற்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய குருமார்களை இறைவன் கூட்டி வைக்கிறான். இறைவன் அவ்வாறு தான் கூட்டி வைக்கிறான். அதுதான் ரொம்ப இறைவனுடைய ஒரு ஒரு அழகான ஒரு தன்மையே. ஒரு தவறான இடத்துல போய் உண்மையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தவறான இடத்துல கொண்டு போய் மாட்டி விட மாட்டான். இது நம்ம நிறைய அன்பர்களாக இருக்கக்கூடிய நீங்களெல்லாம் ஒவ்வொருவருடைய அனுபவத்திலே நீங்கள் அது உணரலாம். நம்ம அந்த சித்தருக்கும் சிவ சித்தருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கருவூர் தேவர், நம்முடைய திருமூலர், இவர்களெல்லாம் சிவசித்தர்கள் என்பதையும் நம்ம அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம 9ஆம் திருமுறை சிந்திக்கும் போது சித்தர் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக அட்டமா சித்திகள் கைவர பெற்றவர்கள், அது சின்னதை பெருசாகிறது, பெருசாக சின்னதாகிறது, ஏதோ மேஜிக் காட்டுறாங்க அப்படின்றது அளவுக்கு இல்லை. இறைவனுடைய திருவருளால் ஒரு சாம்பலிலிருந்து ஒரு உயிர் பெறுதல் என்பது எவ்வாறு, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம சிந்தித்து பார்க்கும்போது எல்லாம் அதை அவர் செய்ததாக அவர் எங்கேயுமே சொல்லலை. அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள சொல்கிறார் நம்ம மயிலாப்பூரிலே. அது இறைவனுடைய திருவருள் என்று தான் அவர் அதை சொல்லிவிட்டு கடந்து செல்கிறார் நம்முடைய திருஞான சம்பந்தர். அது ஒவ்வொரு நம்மளுடைய அருளாளர்கள் அனைவருமே பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் ஏதோ சித்துன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கெல்லாம் என்ன நினைக்கிறோம், ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ஆன்மீகம் என்று சொன்னாலே அந்த சித்து என்பதில் தான் முதல்ல எல்லா ஆன்மாக்களும் மயங்கி செல்கிறது. அது யோகா சித்து என்று சொல்லி தான் எல்லாருமே செல்கிறார்கள். ஆனால் அந்த சித்து என்பதற்குள்ளே சென்று நாம் மாட்டக்கூடாது. நம்முடைய திருமுறைகள் தான் நமக்கு வேதம். நம்முடைய திருமுறைகளை நீங்கள் உண்மையாக உணர்வோடு சிந்தித்தால்
அந்த திருமுறைகளே நமக்கு ஆகமமாக இருக்கக்கூடிய, தமிழ் ஆகமமாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்திற்கு நம்ம இட்டுச் செல்லும். அதனால் அந்த சித்து என்பதை அட்டமா சித்தி அவா வெறுக்கச் செய்யவில்லை என்பது குருஞான சம்பந்தர் வாக்கு. தருமபுர ஆதீனத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய குருஞான சம்பந்தருடைய வாக்கு என்ன சொல்கிறாரு? அட்டமா சித்தி அவா வெறுக்கச் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறார். அதே போல் தாய்மானவர் ஒரு பெரிய ஒரு பட்டியலே போடுவார். யானையை அடக்கி விடலாம், அது பெரிய பெரிய செயல்களையெல்லாம் இது தண்ணீர் மேலே நடந்து விடலாம், நிறைய ஒரு செய்திகளெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மனதை அடக்குவது என்பது சும்மா இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதில் சொல்லும்போது அட்டமா சித்திகளெல்லாம் எளிமையாக பெற்று விடலான்னு சொல்லுவார். அட்டமா சித்திகளை பெறுதல் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தாயுமானவர் சொல்லிட்டு, ஆனால் மனதை அடக்குதல் என்பது அரிதிலும் அரிது என்று அந்த கருத்துப்பட ஒரு பாடல் அருள் செய்திருப்பார். இப்போ அந்த அட்டமா சித்திகள் பெறுதல் என்பதெல்லாம் நம்ம ஒரு பெரிய ஒரு கருத்தாக எண்ணிக்கொண்டு அதிலே விழாமல், நம்முடைய கருவூர் தேவரனுடைய ஒவ்வொரு பாடலிலுமே அந்த கடைக்காப்பில் பார்க்கும்போது தெரியும், அவர் வேதத்தை முறையாக பயின்றவர், வேதத்தை பயின்றவர், ஆரணன் கருவூரன் அப்படி சொல்லுவார். அந்த படித்ததாக ஒவ்வொரு பாடலையும் சொல்லுவார். அந்த அதே போல தான் திருமூலரும். திருமூலர் நம்ம என்ன நினைத்து கொண்டு இருப்போம், இந்த கூடு விட்டு கூடு பாய்ந்தார் இல்லையா, மூலன் உடம்புல போனார் இல்லையா, அந்த சுந்தரநாதன் அப்படின்ற பெயரில் திருமூலர்னு அவருக்கு பெயர் வந்துச்சு. அந்த மூலன் உடலிலே சென்றதுனால தான் அங்கே போயிடுச்சு. அதனால் அவரையுமே எல்லாரும் திருமூலர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுவும் அந்த அட்டமா சித்தி அவர் அந்த திருமூலரில் அந்த எந்திரம் மந்திரம் தந்திரம் என்று சொல்லக்கூடியதான். ஆனால் நம்ம திருமூலரிடத்திலே நாம் சைவ அடியார்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்தாக இருப்பது திருமூலர் அருளி செய்த 30 உபதேசம்தான். அதை தான் நம்ம தெரிந்து கொள்ளணும் என்று சொல்லி, ஆக இன்றைய சிந்தனையிலே நம்ம என்ன சிந்தித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, திருமாளிகை தேவர் திருமூலர் மரபிலே வந்தார், அதை நம்ம பார்த்தோம். அதேபோல் சேந்தனார் பெருமானும் அவருடைய செல்வம் நிலையாமை என்பதை நமக்கு எடுத்து சொன்னார். அவருடைய அந்த கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை என்ற ஒரு சொற்றொடரை தான் நம்ம திருமூலனுடைய கருத்தோடு பாடலை சொல்லலை, நம்ம திருமூலனுடைய கருத்தோடு நம்ம அதை தொடர்பு படுத்தி நாம் சிந்தித்தோம். அப்புறம் நம்ம கருவூர் தேவர் திருமூலர் எல்லாம் சித்தர் என்பதற்கும் சிவசித்தர் என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இன்றைய பொழிவை இந்த அளவிலே இறைவனுடைய பெரும் கருணையால் நிறைவுக்கு கொண்டு வருவோம். இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சிவலாவண்யா அம்மையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து கொண்டு, அடுத்த பொழிவிலே மிக விரைவிலே சந்திப்போம். தொடர்ந்து 9ஆம் திருமுறையை பன்முக நோக்கில் சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினும், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் மரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம்.